ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி எப்போதும் போல் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டிப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம 3 days 3 டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக இருங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரொம்ப பழைய ஷாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஷாக்ஸுக்கு வாய் இருந்தது அப்படின்னா கதறி அழுவும். அந்த அளவுக்கு ஒரு பழைய ஷாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த அப்ளையன்சஸ் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கு கவர் போடுவோம், டிவிக்கு கவர் போடுவோம், தையல் மிஷினுக்கு கவர் போடுவோம், பெட்டுக்கு கவர் போடுவோம். பாவம் அந்த குடை மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு, அதுக்கும் ஒரு கவரை போட்டுருவோமே அப்படின்றதுக்காக இந்த ஷாக்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குடைக்கு வந்து கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிழிஞ்சு போன ஷாக்ஸு, இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. வாய் வந்து நல்லா வாய் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. இதில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கயிறு மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஹேங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கூட வசதியாக இருக்கும். நமக்கு தான் கலைநயம் அப்படியே அருவி மாதிரி கொட்டுமே, சரி வாய் திறந்துருக்க மாதிரி இருக்குது, மேலே 2 கண்ணும் ஒரு மூக்கும் வச்சுட்டா ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால் மேலே 2 முட்டை கண்ணு, கீழே ஒரு பிஸ்தா ஷெல்லை வச்சுட்டேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடை நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. இது பேசினா எப்படி பேசணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு மூலையில் கடந்தேன். என்னை கொண்டு வந்து 2 கண்ணு மூக்கு வாயை வச்சு இப்படி பேசுகிறேன்னு வித்த காமிச்சிட்டு இருக்கியா நீனு அப்படின்னு இந்த ஷாக்ஸ் என்னை கேவலமாக திட்டியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கதறி கூட அழுதுருக்கும். நீ அழுத வரைக்கும் போதும், உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நம்ம கொடைக்கு வந்துட்டு உரையாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிழிஞ்சு போன ஷாக்ஸு, கிளியாத ஷாக்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ல செக்ஷனில் இயரிங் வைக்கிறதுக்கான ஆர்கனைசர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரி குதிரை மேலே இருக்க கோடு மாதிரி வரிசையாக கோடு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்று விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணுறப்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு கட் பண்ணுறப்ப கை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா, அதனால் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை வந்து அடுப்பில் நல்லா காமிச்சு பழுக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து லைனாக வரிசையாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். இதில் இந்த மாதிரி ஹூப் ட்ராக் ஜுவல்லரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை திருவாணி மாற்ற மாதிரி தோடாக இருந்தாலும் ஓகே, எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். உங்கள் தோடோட கவுண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதாவது பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க, குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் போட்டுக்கோங்க. இப்போ பின்னாடி எல்லாமே இந்த மாதிரி திருகாணியை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ஆர்கனைசர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என் தங்கச்சியோட தோடு கலெக்ஷன்ஸ் தான். இன்னும் நிறைய இருந்துச்சு, பட் வந்து ரொம்ப அவசரமாக வீடியோ எடுத்தனால என்னால் இன்னும் நிறைய வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண முடியலை. இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாண்டு வச்சா இடத்த அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு உங்களோட பீரோவோட கதவுலையோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறதோடு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். யாராவது கேட்டாங்கன்னா நான் பிரியாணிக்காக வாங்கலைங்க, இது மாதிரி ஒரு இயரிங் ஆர்கனைசர் செய்யறதுக்கு தான் வாங்கினேன், எவ்வளோ சிக்கனம் பார்த்தீங்களா நான் அப்படின்னு ஒரு கதை கூட நீங்கள் வந்து சொல்லி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தலை தோனி போட்ட ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப வளவள கொலன்னு பேசாமல் டக்குன்னு மேஜிக் போட்ட மாதிரி இதை கலராக மாற்ற போகிறோம். இப்போ கலராக மாற்றியாச்சா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் ஒரு பிரான்ச் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மேஜிக் தான், ஆனால் இதை வந்து நான் 2 நாளாக வந்து செஞ்சுட்ருக்கேன். இப்போ அந்த பிரான்ச்சுக்கு ப்ரௌன் கலரும் நான் வந்து அடிச்சு வச்சிட்டேன். அடுத்தது ஜீம்பூம்பா போட்ட மாதிரி இந்த இலையை வந்து க்ரீன் கலர் ப்ளூ கலர்லாம் கட் பண்ணி ஜீம்பூம்பான்னு சொன்னால் எல்லா இலையும் அந்தந்த இடத்துல ஒட்டிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து குருவி வந்து ஒட்டணும். ஏன்னா மரம்னாவே குருவி ரொம்ப முக்கியம். அந்த மரத்தை வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு குருவி, அந்த குருவிக்கு ப்ளூ கலர் ரெக்கையை வந்து வச்சுக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறதுக்கு ப்ளூ கலர் உடம்பு, ஒரு பிங்க் கலர் ரெக்கையை வந்து வச்சுக்கிறேன். இப்போ ஓரளவு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து இன்விடேஷன் கார்டு உள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கத்திரிக்கோலை வச்சு மேலே ஒரு 3 ஹோல்ஸும் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் சொல்கிறது தான், மெட்டல் பேங்கில் வச்சு ஹூக் மாதிரி செஞ்சு வளைச்சி வச்சுட்டு இந்த இடத்துல குத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து செவுத்தில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை 3-in-1 பர்பஸாக யூஸ் பண்ண போகிறோம். 2-in-1னாவே பெரிய விஷயம், இது வந்து 3-in-1. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேனாவை சொருகி வச்சுக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்விடேஷன் கார்டு வந்து மேலே வந்து நீங்கள் சொருகி வச்சுக்கலாம். வாசல்லே சொருகி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த கல்யாணத்துக்கு எப்போ போகிறது அப்படின்னு தெரியும். நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போன 1 மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க. 1 மாதம் கழிச்சு தான் பார்ப்பேன், ஐயோ இந்த பத்திரிக்கை மறந்துட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இதில் கீழே வந்து கீ செயின் மாட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. ஆஸ் யூஷுவல் நம்ம குக்கிங் டிப், ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ நான் வந்து அம்மா வீட்டில் தான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 மினிட்ஸ் மேகி மாதிரி அந்த மேகியை வந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரெண்டிங் ரெசிபி தான், நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா கறக்கு முறக்குன்னு அந்த மேகியை வந்து நறுக்கி நசுக்கி எண்ணெயில் வந்து போட்டுருங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு பெரட்டணும் அப்படின்னா நல்ல வெள்ளைக்கார மாதிரி இருந்த மேகி எல்லாமே நம்ம இந்தியன் கலரில் மாறணும். அதாவது ரொம்ப மாநிறமாக வந்து மாறுற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கலர் மாதிரி இருக்கிற நம்ம மேகி பசங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதில் பொடி பொடியாக கட் பண்ண பிங்க் கலர் பெரிய வெங்காயம், அடுத்தது வந்து பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, அடுத்தது பொடி பொடியாக கட் பண்ண டொமேட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அடுத்ததாக வந்து அந்த பாக்கெட்டில் எப்போதுமே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல மேகி மசாலா, அதையும் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கார தூக்கலாக வேணும்னு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பை உள்ளே ஊற்றிக்கலாம். சப்போஸ் டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி மிக்ஸ் பண்ண எனக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா தான் தப்பு. மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மழையை ரசிச்சுக்கிட்டே நான் போய் இதை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் டிப் நம்பர் 5 பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டெப் நம்பர் 5 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த அட்டையை வந்து தூக்கி போட்டுருவோம்ல, அந்த அட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. ஏற்கனவே ஒரு அட்டையை மடக்கி வச்சுருக்கேன். அந்த அட்டையை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அந்த கலர் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கலர் வந்து 2ஆக வந்து கரெக்டாக மடித்ததுக்கப்புறம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு 3 லேயராக வந்து வரும். அந்த 3 லேயரையும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்டாப்லர் பின் வந்து ஓரத்தில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து கலர் பேப்பர் வந்து நான் ஒட்டிக்கிறேன். சப்போஸ் கலர் பேப்பர் வேணான்னா ஏதாவது செல்லோ டேப் இல்லை வேறு ஏதாவது கிளிட்டர் பேப்பர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். இப்போ கலர் பேப்பர் ஒட்டி முடிச்சுட்டேன். ஒரு சைடு மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து ஒட்டலை. சப்போஸ் இதே அழகாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த இடத்துல வந்துட்டு ரவுண்டாக அந்த மாதிரி ஒரு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் உங்களோட ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க, இல்லை விசிட்டிங் கார்டு அது மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 3 கார்டு தான் வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 6, 7 கார்டு வச்சுருக்கீங்கன்னா இன்னொன்று இதே மாதிரியே மடித்து விட்டு 2யும் பக்கத்தில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா 6 கார்டு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஏடிஎம் கார்டு ஹோல்டர் தான். போன வீடியோவில் கூட ரீசெண்டாக யாரோ கேட்டிருந்தீங்க ஏடிஎம் கார்டெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் போடுங்கன்னு. ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மிங் டு த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ. இதை வந்து நீங்கள் வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குன்னு தேட தேவையில்ல. ஒரே இதில் வந்துட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.